வணக்கம் மக்களே. லாஸ்ட் வீக் இட்லி கடை படம் பார்த்தேன். அது பார்த்ததுலேருந்தே அதை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். இன்றைக்கி தான் டைம் கிடச்சிருக்கு. ஸோ அதை பற்றி பேசலாம் தான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். இந்த படம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். நடித்தது மட்டும் இல்லை, ரிட்டன் அண்ட் டிரெக்டட் பை தனுஷ். ஸோ இந்த படம் ஒரு மிக்சட் ரெஸ்பான்ஸ் இருக்குது இந்த படத்துக்கு. பட் இது என்னோடய பர்சனல் பர்ஸ்பெக்டிவ். நீங்கள் ஏன் எல்லாத்தையும் பொலிட்டிக்ஸாக பார்க்குறீங்க, லைக் பொலிட்டிக்கலாக பார்க்குறீங்க? நீங்கள் ஏன் எல்லாத்துலேயும் கருத்து பேசுகிறீங்க? நீங்கள் ஏன் எல்லாத்தையும் குறை சொல்கிறீங்க? நீங்கள் ஏன் எல்லாத்துலேயும் பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் எதிர்பார்க்குறீங்க? நீங்கள் ஏன் வந்து ஒரு ஆர்ட்டாக பார்க்க மாட்டேறீங்க? நீங்கள் ஏன் எல்லாத்தையும் கேஸ்ட் அண்ட் கிளாஸ் பெர்ஸ்பெக்டிவ்லேயே பார்க்குறீங்க அப்படின்னு என்கிட்ட கேட்க போகிறீங்க. இல்லை ஒரு பொதுவாகவே உங்களுக்கு ஒரு தாட் இருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடுங்க, நீங்கள் பார்க்கவே வேண்டாம். ஏன்னா இது உங்களுக்கான வீடியோவாக இருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. பட் ஸ்டில் ஒரு விஷயத்தை கேட்டுட்டு ஒரு டைலாக் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா you can proceed with listening to this video. So yeah, இப்போக்கே நம்ம படத்தை பற்றி பேசுவோம். ஸோ படத்தில் வந்து தனுஷ் வந்து ஒரு பெரிய இன்டர்நேஷ்னல் ரெஸ்டாரண்ட் லைக் பேங்காக்கில், தாய்லாண்டில் ஒர்க் பண்ணிருக்கிறாரு, ஒரு பெரிய செஃப்பாக. ஸோ லைக் செஃப்ங்கிறதோட ஹீ இஸ் லீடிங் அ டீம் தேர். இவர் தான் வந்து லைக் இவர் சொல்கிறது தான் இங்கே லைக் சிக்னேச்சர் டிஷ்ஷஸாக இருக்குது, எல்லாம் இட்ஸ் ஃபைன், லைக் அந்த மாதிரியான ஒரு ஆளாக இருக்கிறாரு. அந்த கம்பெனியோட ஓனர் வந்து லைக் அகெயின் நம்மளுடைய திராவிட புலி சத்யராஜ் அவர்கள். ஸோ இப்படி ஒரு ஸ்டோரி. லைக் இந்த ரெஸ்டாரண்ட்டில் இவர் ஒர்க் பண்ணிருக்கிறாரு. பட் இவரோட பேக்ரவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா லைக் ஒரு கிராமத்துலேருந்து வர்றாரு. அவங்க அப்பா வந்து ஒரு இட்லி கடை வச்சுருக்கிறாரு, ராஜ்கிரண் சார். ஸோ அவர் பேர் சிவனேசன், இவர் பேர் தனுஷ் பேர் முருகன். ஸோ சிவனேசனோட சன் முருகன் வந்து பேங்காக்கில் இருக்கிறாரு. சிவனேசன் கிராமத்தில் இட்லி கடை வச்சுருக்கிறாரு. அந்த இட்லி கடை வந்து ரொம்ப ஃபேமஸ். லைக் அது ஒரு சின்ன கடை தான், பட் ரொம்ப பாரம்பரியமான கடை. ஸோ இந்த ஊரில் இருக்கவங்களுக்குலாம் அந்த இட்லி கடை வந்து ஒரு பெரிய எமோஷன். ஸோ அந்த ஊராக அந்த தெருவான்னு தெரியல, பட் யா அவங்களுக்கு எல்லாமே அது ஒரு பெரிய எமோஷன். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழல்லேருந்து வர்றாரு தனுஷ். ஸோ தனுஷ்க்கு வந்து வாழ்க்கையில் ஏதாவது பெருசாக அச்சீவ் பண்ணணும், அந்த கிராமம் இந்த ஸ்ட்ரக்சர்லேருந்து வெளியே போகணும், லைக் ஒரு சில வாழ்வாதார மேம்பாடு தேவைப்படுது அவருக்கு, வளர்ச்சி தேவைப்படுது, கொஞ்சம் மெட்டீரியலிஸ்டிக் ஆஸ்பிரேஷன்ஸும் இருக்குது. ஸோ அதுக்காக அவங்க அப்பாட்ட வந்து சில ஐடியாஸ்லாம் அவர் பிச்சிங் பண்ணுறாரு. இந்த இட்லி கடையை வந்து நம்ம ஃப்ரான்ச்சைஸ் மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், ஸோ தட் லைக் நிறைய இன்வெஸ்டர்ஸ் வருவாங்க, நிறையா இது வந்து ஒரு பிராண்டாக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் சிவனேசன் வந்து இல்லை இது வந்து நம்மளோட ஒரு ஆத்தென்டிக் பிஸ்னஸ்ஸு, சிவனேசனோட இட்லி வந்து சிவனேசன் தான் செஞ்சதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, லைக் ரைட் ஃப்ரம் ஸ்க்ராட்ச் வந்து சிவனேசன் தான் செஞ்சதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு எமோஷன். ஸோ அதை வந்து அவர் டினை பண்ணிடுறாரு அந்த ஐடியாவை. ஸோ அதில் கொஞ்சம் டவுன் ஆகிடுறாரு நம்ம முருகன். அதுக்கப்புறம் தான் படித்து முடித்து லைக் பேங்காக் போயிடுறாரு, அங்கே வேலை பார்க்குறாரு. அந்த ரெஸ்டாரண்ட் ஓனரோட பொண்ணோடைய ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறாரு. பட் ஸ்டில் அங்கே ஒரு கிளாஸ் கான்ஃப்ளிக்ட் வருது. ஸோ அவங்க ரொம்ப பணக்காரங்க, ஒரு ஏழை, கிராமத்துலேருந்து வர்றாரு. மோர் தென் லைக் பணக்காரங்க ஏழையோட லைக் கிராமம் சிட்டி அப்படிங்கிற ஒரு பிரிவு வேறு இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழலில் இருக்கையில் திடீர்னு ஒரு நாள் நம்ம தனுஷ், அதாவது முருகனோட அம்மா ஃபோன் அடிக்கிறாங்க. இந்த மாதிரி அப்பா இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. லைக் இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ லைக் இவர் கிளம்பி போகிறாரு ஆஸ் யூஷுவல், லைக் அப்பா இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி கிளம்பி போகிறாரு.
ஊருக்கு போனோடனே லைக் அந்த ஊரில் வந்து பெருசாக யாருக்கும் ஒரு அடையாளம் தெரில. லைக் என்னடா அவன் ஊருக்கே வரல, இப்போ தான் வரான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எல்லாம் அப்படி பேசுகிறாங்களாம். லைக் இவரை வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரீட் பண்ணுறாங்க. இட்ஸ் ஃபைன். லைக் ஒரு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிருக்கிறாரு. ஏன்னா நம்ம வெளிநாடுங்கல இட்ஸ் நாட் லைக் ஈஸி ஃபார் எவ்ரி ஒன். லைக் நம்ம பார்க்குறோம் துபாய், கல்ஃப் கண்ட்ரீஸில் நிறைய பேர் வேலைக்கு போகிறாங்க. அவங்கெல்லாம் லக்ஸரியஸாக இருக்கிறது இல்லை. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை, 10 வருஷத்துக்கு ஒரு தடவை வீட்டுக்கு வரவங்கலாம் நம்ம பார்த்துருக்கோம். எப்படியாச்சும் காசு சேர்த்துட்டு கிராமத்துக்கு வந்து திருப்பியும் ஒரு டீசெண்ட் லைஃப் வாழணும், லைக் எக்கனாமிக்கலாக அப்படின்னு நினைக்கிற ஆட்கள் இருக்காங்க. ஸோ வந்துட்டார். இந்த மாதிரியெல்லாம் நடக்குது. அவங்க அம்மா வந்து பார்க்குறாங்க. லைக் எல்லாம் இந்த ஒரு கேஆஸ் இருக்குது, இறந்த வீட்டில் இருக்கிற எல்லா கேஆஸும். இவர் ரொம்ப வருத்தப்படுறாரு. ஒரு சைடை அவருக்கு கல்யாணம் வேறு வச்சுருக்காங்க கொஞ்ச நாளில். ஸோ அந்த சைட்லேருந்து அந்த சத்யராஜ் அவங்க பொண்ணு அவங்கெல்லாம் வந்து இவரை கொஞ்சம் டென்ஷன் படுத்திக்கிட்டே இருக்காங்க. லைக் ரொம்ப பெனவலண்ட்டாக சீக்கிரம் வந்துடுங்க அப்படி இப்படின்னு சொல்லி அந்த ஒரு கிளாஸ் டாமினன்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் நடக்குது. அப்புறம் வந்து இவர் அவரோட இந்த ரிச்சுவல்ஸ்லாம் முடிக்கிறாரு. முடிச்சுட்டு இருக்கையில் அவங்க அம்மா வந்து ரொம்ப வீக்காக இருக்காங்க. அவங்களோட ஒரு 2 நாள் இருக்கணும்னு பார்க்குறாரு. இங்கே ஒரு டென்ஷன்லேயே இருக்குது. அப்புறம் பார்த்தா திடீர்னு ஒரு 2 நாள் கழிச்சு அவங்க அம்மா வந்து இறந்து போயிடுறாங்க. அவங்க அப்பா இல்லாத காரணம் அந்த ஒரு என்ன சொல்கிறது, அந்த க்ரீஃபில் அவங்க இறந்து போயிடுறாங்க அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. சரி, எனக்கு இங்கே ஒரு பிரச்சனை இருக்குது. இந்த மாதிரி ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்கள வந்து ரொம்ப லவ் பண்ணுறவங்க இல்லை, லைக் அவங்களோட பார்ட்னர் அவங்க வந்து இறந்து போயிடணும் அப்படிங்கிற ஒரு லைக் இது ஃபோர்ஸ்ஃபுல்லாக வைக்கல. பட் ஸ்டில் இது தெரியாமையே நீங்கள் வைக்கிறது வந்து லைக் லிவ்ட் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். இட்ஸ் இம்போசிங் சம்திங் ஆன் பீப்புள். லைக் இல்லை, ட்ரூ லவ்னா ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்கன்னா நீங்கள் இன்னும் சாகணும். அதுதான் உண்மையான க்ரீஃப், அதுதான் உண்மையான ட்ரூ லவ். லைக் அதுதான் உண்மையான லவ், அதுதான் உண்மையான அன்பு. அதுதான் நீங்கள் எத்தனை வருஷம் ஒருத்தரோட ஷேர் பண்ண ஸ்பேஸுக்கான சின்சியரிட்டி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மென்டலாக ஒரு விஷயத்தை இம்போஸ் பண்ணுறீங்க, லைக் எமோஷ்னலாக இங்கே இருக்கிற ஆடியன்ஸ் கிட்ட. அது தயவு செஞ்சு எனக்கு லைக் இங்கே நிறையா ஃபிலிம் மேக்கர்ஸ் அவாய்ட் பண்ணிட்டா நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது ரொம்ப ஒரு ஹார்ம்ஃபுல்லான ஒரு விஷயம். ஸோ ஓகே, லைக் அவர் அதை எப்படி யோசிச்சு வச்சாருன்னு தெரியல. இது என்னோடய பர்சனல் ஒப்பீனியன். ஸோ இந்த மாதிரி நடந்துருச்சு. அப்போ வந்து இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அவங்க வந்து சீக்கிரம் கிளம்பி வாங்க அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க அந்த பணக்கார திமிரில் வந்து பேசுகிறாங்க. ஸோ இதெல்லாம் நடக்குது. அப்புறம் இவர் டிசைட் பண்ணிடுறாரு, லைக் நான் கொஞ்ச நாள் இங்கே தான் இருக்க போகிறேன், கல்யாணத்தை போஸ்ட்போன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ பக்கத்து வீட்டுக்காரங்க ஒருத்தங்க லைக் இதுக்கெல்லாம் முன்னாடி அவங்க அம்மா சொல்கிறாங்க, நான் எதுக்கு லைக் இவர் முருகன் கேட்குறாரு, அம்மா நீங்கள் என்னோடய ஊருக்கு வந்துடுங்க, அங்கே போயிடும் அப்படிங்கிற. அவங்க அம்மா சொல்கிறாங்க, இந்த தெருவில் இருக்கிறவங்க என் சொந்தக்காரன், ஏதாச்சும் ஒன்று நான் உடனே வந்துடுவான், நான் எதுக்கு அங்கே வரணும், நான் இங்கே தனியாக இருக்க போகிறதில்ல. சரி, அந்த தெருங்கிற வார்த்தை இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். தெரு, ஊர். ஸோ நீங்கள் அப்படியே இதை ஹோல்ட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா பெரியார் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இந்த கிராமம், அந்த ஊருங்கிற கான்செப்டுக்கு எகெயின்ஸ்டாக இருந்திருக்கிறார். கிராமங்கள் ஒழிய வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். கிராமத்தை ஒழிக்கணும் அப்படின்ட்டு இருக்கார். ஏன்னா கிராமம், இந்த வில்லேஜஸ் இருக்குல்ல, இட்ஸ் நாட் ஆஸ் பியூட்டிஃபுல் ஆஸ் வி சி. லைக் ஒரு சிட்டிலே பிறந்து வளர்ந்து நம்ம இங்கே உட்காந்து ரொமான்டிசைஸ் பண்ணுற அளவுக்கு கிராமங்கள் அழகான இடம் கிடையாது. ஜஸ்ட் பிகாஸ் ஒரு பச்சை பசேர்னு இருக்குங்கிறதுக்காக லைக் நீங்கள் சிட்டியில் பார்க்காத சில விஷயங்கள்லாம் இங்கே இன்னும் இருக்குது அப்படிங்கிறதுக்காக இட் டசன்ட் மீன் தட் இட்ஸ் பியூட்டிஃபுல். கிராமங்கள் வந்து இன்னமும் வந்து ஒரு ஆபத்தான இடம்தான். யாருக்குன்னு கேட்டிங்கன்னா சோஷியலி அப்ரெஸ்டு செக்ஷன்ஸ், லைக் தலித் மக்கள், ஜாதிய ரீதியான ஒடுக்குமுறைகள் அதிகம் நடக்கிற இடம், ரொம்ப ஓப்பனாக நடக்கிற இடம், அது தப்புன்னே தெரியாமல் நடக்கிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கிராமங்கள். ஓகேவா? அது இல்லாமல் பெண்களுக்கும் எதிரான ஒடுக்குமுறைகள்,
அதெல்லாம் வந்து ஒடுக்குமுறையே தெரியாத லெவலில் நடந்துகிட்ருக்கோம் இன்னமும். இன்றைக்கி போனீங்கன்னா கிராமத்தில் இன்னமும் வந்து ஒரு மாதவிடாய் டைமில் வந்து பொண்ணுங்களை தனியாக உட்கார வைக்கிறது, கிச்சனுக்குள்ளே விடாமல் இருக்கிறது, இதெல்லாம் சிட்டியில் நடக்கலைன்னு கேட்டால் நடக்குது. பட் ஸ்டில் கிராமத்தில் தேர் ஆத்தரைஸ்ட் டு டூ திஸ். லைக் இது தப்பே கிடையாது, இதுதான் இங்கே லைக் ஆத்தரைஸ்டுங்கிறது இட்ஸ் வெரி நார்மலைஸ்ட். இதுதான்ப்பா இங்கே பழக்க வழக்கம், இதுதான் நம்ம கலாச்சாரம் அப்படிங்கிற லெவலில் நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு இடம் தான் கிராமங்கள். ஸோ நீங்கள் வந்து கிராமத்தை ரொமான்டிசைஸ் பண்ணுறதுங்கிறது ஐ டோன்ட் நோ ஹவு ஹெல்த்தி இட் இஸ். அதுவும் அன் ஆக்டர் லைக் தனுஷ். ஸோ நீங்கள் வந்து லைக் கர்ணன் அந்த மாதிரி படத்துலலாம் நடிச்சுட்டு, கர்ணன் அசுரன் இந்த மாதிரி படத்துலலாம் நடிச்சுட்டு இன்றைக்கி வந்து இந்த மாதிரி ஒரு லைக் ஸ்டோரி பேஸ் எடுத்துகிட்டு போகிறீங்களா? இது எந்த அளவுக்கு ஹெல்த்தின்னு எனக்கு தெரியல. இதை வந்து சொன்னால் வந்து நமக்கு 2 சைட்லேருந்து அடி வரும். அதனால வந்துட்டு சொல்லாமல் இருக்க போகிறதில்ல, சொல்லி தான். ஸோ அதனால் தயவு செஞ்சு கொஞ்சமாச்சு யோசிங்க தனுஷ். இந்த மாதிரி அட்லீஸ்ட் நீங்கள் இந்த கர்ணன் அந்த மாதிரி படத்தையாச்சும் ஸ்கிப் பண்ணிடுங்க. நீங்கள் அந்த மாதிரி நடிச்சுட்டு லைக் கிராமத்தில் இருக்க அவ்வளோ பிரச்சனைகள், அந்த லைக் பிளட் ஸ்டெயின்டு ஹிஸ்ட்ரி, இது எல்லாத்தையும் நடித்து மானிட்டைஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு கதையை வந்து நீங்கள் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப டபுள் ஸ்டாண்டர்டாக இருக்குது. டபுள் ஸ்டாண்டர்டாக இருக்குங்கிறதோட ஒரு ஆபத்தான விஷயத்தை கொண்டு போய் நீங்கள் ஆடியன்ஸ் கிட்ட சேர்க்குறீங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஓகே, அவங்க அம்மா வந்து சொன்னதுக்கான பின்னாடி இதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. ஸோ அவங்க அம்மா இறந்து போயிடுறாங்க. அகெயின் லைக் பக்கத்து வீட்லேயோ எங்கேயோ ஒரு பொண்ணு இருக்காங்க, நித்யா மேனன் அவங்க. இன்னொரு விஷயம், நித்யா மேனன் எனக்கு லைக் இந்த வெள்ளையாக இருக்கிற பொண்ணுங்க, லைக் இந்த ஒரு சவர்ணா உமனை கூட்டிகிட்டு வந்து ஒரு அவங்க மூஞ்சியில் கலர் அடித்து பெயிண்ட் அடித்து லைக் அவங்கள வந்து ஒரு தலித்து பகுஜன் ஆதிவாசி உமனாக காட்டுறதோட ஃபெட்டிஷ் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆனிச்சுன்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. ஏன்னா இங்கே ரெப்ரசன்டேஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது. லைக் அட்லீஸ்ட் மென்னுக்காச்சும் இப்போ கொஞ்சம் ரெப்ரசன்டேஷன் வர ஆரம்பிச்சு சினிமாக்குள்ளே. லைக் பட் ஆனால் விமன் வரையில ஐ டோன்ட் நோ லைக் வை. ரிப்பீட்டடாக இது வந்து லைக் ஈவன் ப்ரொக்ரெசிவ் ஃபிலிம் மேக்கர்ஸ் லைக் ஆன்டி காஸ்ட் லெஃப்ட் ஐடியாலஜி பேசுகிற ஃபிலிம் மேக்கர்ஸே இந்த மாதிரி இந்த மிஸ்டேக்கை வந்து ரிப்பீட்டடாக ஈவன் ஆஃப்டர் so many people have criticized, like they keep doing it. I don't know what kind of attitude that is, or what kind of rebellion that is. அப்படி தான் இருக்குது எனக்கு. லைக் வாட் கைண்ட் ஆஃப் பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் தட் இஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம கேஸ்ட் கிளாஸ் பற்றி பேசல, ஜெண்டர், பாடி சைஸ், ஷேப், பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸ், அந்த வெஸ்டர்ன் சவர்ணா பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸை வந்து இக்னோர் பண்ணிவிட்டு ஒரு மூமெண்ட்டை நடத்தினா, எஸ்பெஷலி த்ரூ ஆர்ட், ஐ டோன்ட் நோ ஹவு ரேடிக்கல் இட் இஸ், ஆர் இஃப் வி ஆர் ரியலி ப்ராக்டிசிங் வாட் வி ப்ரீச்சுங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இது ஒரு விஷயம். அண்ட் அஃப்கோர்ஸ் நித்யா மேனன் ஆஸ் யூஷுவல் அந்த பரோட்டா கடை படத்தில் வந்த மாதிரி, லைக் இப்போ இட்லி கடை படத்தில் வந்து லைக் ஒரு அந்த வைஃப் மெட்டீரியல் அப்படின்னு இவனுங்க ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் வச்சுருக்கானுங்களா நம்ம பசங்க. ஸோ ஒரு பொண்ணுன்னா வந்து இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே தான் வந்து நம்ம தனுஷும் வந்து உள்ள திணிக்கிறார். இந்த ஒரு வெள்ளைக்காரி காசு தீந்தா வெறுத்து ஓடி போயிடுவா, இவ வெள்ளரிக்கா விற்று கூட ஊரு காத்து வாழ்வா அப்படிங்கிற மாதிரி, வீடு காத்து வாழ்வா அப்படிங்கிற மாதிரி அந்த பணக்கார பொண்ணை வந்து ஒரு சைடில் ஷேம் பண்ணி அப்படி ஒரு லைக் அவளுக்கு வந்து வாழ்க்கைன்னா என்னன்னு தெரியாது, ஒரு அவங்களுக்கு எமோஷன்ஸே இருக்காது அப்படிங்கிற மாதிரி. லைக் பணக்காரங்களை இந்த மாதிரி கேபிட்டலிஸ்ட்டை க்ரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. பட் ஸ்டில் நீங்கள் எந்த பாயிண்ட்டை யூஸ் பண்ணுறீங்கிறது தான் இங்கே வந்து ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது. நீங்கள் வந்து அந்த ஒரு வர்க்க ரீதியான பார்வை இல்லாமல் ஒரு ஆண் ஒரு பெண்ணை நோக்கி வைக்கிற ஒரு குற்றச்சாட்டு மாரி நீங்கள் இதை மாற்றுறீங்க. இது வந்து தனுஷ்லாம் ரொம்ப காலமாக பண்ணிட்டுருக்கிறார். ஆனால் அவரை வந்து ரொம்ப ப்ரொக்ரெசிவான ஆளாக வந்து இங்கே நிறைய பேர் லைக் ப்ரொக்ரெசிவ் சர்க்கிள்ஸில் இருக்கவங்களே வந்து முட்டு கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு நம்ம அதை பற்றி பேசாமல் இருக்க முடியாது. ஸோ இது ஒரு விஷயம். ஸோ இவங்க வராங்க, அதே தெருவில் இருக்கிற சொந்தக்கார பொண்ணா இல்லை லைக் பக்கத்து வீட்டு பொண்ணான்னு தெரில, பட் அதே தெருவில் இருக்கிற பொண்ணு, ஓகேவா?
அவங்க அவங்க தனுஷ் அம்மாவெல்லாம் மாமா அத்தைன்னு தான் சொல்லிட்டுருந்தாங்க. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி ஒரு தூரத்து சொந்தமாக இருக்கலாம், லைக் ஒரே தெருவில் இருக்கிற தூரத்து சொந்தமாக இருக்கலாம். ஸோ அவங்க வராங்க, அவங்க தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறாங்க. லைக் நம்ம மேன் சைல்டை வந்து பேம்பர் பண்ணி லைக் மோட்டிவேட்லாம் பண்ணுறாங்க. ஸோ தனுஷ் வந்து டிசைட் பண்ணுறாரு, நம்ம ஏன் இந்த இட்லி கடையை வந்து திருப்பி நடத்தக்கூடாது, அப்பாவோட ஆசை அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு ஓகே லெட்ஸ் டூ இட் அப்படிங்கிற மாதிரி போகிறாரு. ஸோ இட்லி கடைக்கு போகிறாரு. பார்த்தா அவங்க அப்பா மாதிரியே மாவாட்டுறாரு. ஸோ பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த அம்மிக்கல்லில் வந்து மாவாட்டுறதுங்கிறது அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃபிசிக்கலி. அப்புறம் நித்யா மேனன் ஹெல்ப் பண்ணுறாங்க, அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. அப்போ தான் யோசிக்கிறாரு, நம்ம அப்பா எத்தனை வருஷமாக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டுருந்தாங்க, ஸோ நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் பார்க்குற மாதிரி லைக் சயின்ஸுங்கிறது லைக் இட்ஸ் நாட் பேட் அட் ஆல் பிளேசஸ். லைக் சயின்ஸ் வந்து முதலாளிகள் அதிகார வர்க்கத்துக்கு கையில் இருக்கிறதுனால தான் இட்ஸ் பிகமிங் பேட் அட் மெனி பிளேசஸ். பட் ஸ்டில் இந்த மாதிரி கண்டுபிடிப்புகள்லாம் வந்து இது ஆம்பளைங்களுக்கு எந்த அளவுக்கு புரியுமா என்னன்னு நமக்கு சொல்கிறது வந்து தெரியல. பட் இது வந்து ஒரு வழியில் பெண்களை ரொம்ப விடுதலை லைக் லிபரேட் பண்ணியிருக்கு. ஸோ லைக் இந்த வீட்டில் எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்த லேடிஸ், இவங்க அப்பா ஒருத்தர் மாவு அரைச்சிருக்கலாம், பட் அந்த கிராமத்தில் இருக்கிற அந்த ஊரில் இருக்கிற 99 வீட்டில் பார்த்திங்கன்னா அந்தந்த அம்மாக்கள் அந்தந்த வீட்டு பெண்கள் தான் வந்து மாவு அம்மிக்கல்ல போட்டு ஆட்டுக்கல்ல போட்டு அரைச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அந்த கிரைண்டரை வந்து பாய்காட் பண்ணுறாங்க, கிரைண்டருக்கு எகென்ஸ்டாக வைக்கிற அந்த சீன்லாம் ஐ டோன்ட் ஃபைண்ட் எனி யூஸ். இதெல்லாம் வந்து பெண்களுக்கு வந்து ஒரு ரிலீஃப், ஒரு லெஷர் கொடுக்க வந்த ஒரு விஷயங்கள் வந்து அந்த கிரைண்டரில் மாவாட்டுறதுங்கிறது அவ்வளோ ஃபிசிக்கலாக மென்டலாக அவங்கள வந்து சோஷியலாக வந்து அவங்கள வந்து ஒரு ஸ்பேஸ் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. கிரைண்டர் வந்ததுனால பொண்ணுங்க லிபரேட் ஆகிட்டாங்களான்னு கேட்டால் கிடையாது. அகெயின் கிரைண்டரில் மாவாட்டுறது பொண்ணுங்களாக தான் இருக்காங்க. அகெயின் இட்ஸ் ஸ்டில் பீங் அ ஜெண்டர் ரோல். பட் ஸ்டில் ஒரு சின்ன ஸ்பேஸ் கிடைக்குது, ஒரு ப்ரீத்திங் ஸ்பேஸ் கிடைக்குது ஃபார் தெம் டு திங்க் அபவுட் சம்திங் எல்ஸ். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம் இந்த நவீன உலகத்தில் வர அந்த மாடர்ன் கேஜெட்ஸ்லாம். ஸோ கிரைண்டர் வேணான்னு சொல்லி அவருங்க சின்ன வயசுலேயே அவங்க அப்பா சொன்னதை வச்சுக்கிட்டு இவங்களும் வந்து அம்மிக்கல்லே வந்து ஆட்டுறாங்க. பட் எல்லாம் ஆட்டி ஓரளவுக்கு மாவெல்லாம் ரெடி பண்ணி இட்லி ஊற்றுறாரு. ஸோ அங்கே வந்து வழக்கமாக அவங்க அப்பா கடையில் ரெகுலர் கஸ்டமர் காலையிலேயே வந்து நின்றுவார், எப்போ இட்லி சுடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி இருந்து சாப்பிட்டுட்டு அவங்க சிவனேசனை வந்து எப்பயுமே அப்ரிஷியேட் பண்ணிட்டு லைக் அந்த ஒரு குட் ஃபுட் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனில் அப்ரிஷியேட் பண்ணிட்டு போகிற ஒரு கேரக்டர் அங்கே இருக்கிறார். அந்த தாத்தா வந்து சாப்பிட்றாரு. சாப்பிட்டுட்டு ஒரு மாதிரி லைக் இவங்களை டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இவங்களுக்கு தெரிஞ்சது இல்லை லைக் அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை ஒரு முகத்தில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னடா அது, ஏன் நம்ம நல்லா தானே பண்ணோம், நல்லா வரல அப்படிங்கிற மாதிரி அவர் பார்க்குறாரு. இது ஒரு ஃபியூ டேஸ் இது அப்படியே கண்டினியூஸாக நடக்குது. லைக் வராரு, இட்லி ஊற்றுறாரு, எல்லாம் அந்த கடை திறந்துருச்சுங்கிற ஒரு கிரேஸில் வந்த மக்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக வராங்க. அப்போ தான் இங்கே ஒரு ப்ரொபகண்டா வைக்கிறாங்க. எய்த்தாப்புல ஒரு பரோட்டா கடை இருக்குது, சமுத்திரக்கனி வச்சு நடத்துகிறாரு. ஸோ அந்த பரோட்டா கடையில் வந்து க்ரௌட் ஜாஸ்தியாகுது. லைக் நம்ம இங்கே பஜ்ஜி கடையை காணோம் பானிபூரி கடையாக இருக்குங்கிற மாதிரி இப்போ இது வந்து தமிழ் நாட்டுக்குள்ளேயே ஒரு போட்டி வந்துருச்சு. இட்லி கடையை காணோம் பரோட்டா கடை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, பரோட்டா அன்ஹெல்த்தி அது இது லைக் ஓகே ஆல் தீஸ் ப்ரொபகண்டா. அங்கே வந்து தி ஃபுட் இஸ் அன் இண்டிவிஜுவல் சாய்ஸ். லைக் நல்லது இல்லைங்கிறது இட்ஸ் அ சயின்டிஃபிக் ஃபேக்ட். அதுக்காக போய் ஒருத்தன் தட்டுக்குள்ளே நீங்கள் வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. லைக் ஒருத்தன் இலையில் என்ன இருக்குது நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது, இல்லை அவன்கிட்ட டிக்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. பட் ஆனால் இதை ஒரு கொஞ்ச நேரம் இதெல்லாம் நடக்குது. அது இல்லாமல் அந்த பரோட்டா கடைக்காரனை வந்து இவங்க எப்படி காட்டியிருக்காங்க லைக் மாரலி அவன் எப்படி இருக்காங்கிற கேரக்டருமே எனக்கு வந்து சரியாக படலை. இவங்க வந்து அந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது ஸோ நடக்குது. இவருக்கு வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. பார்த்தா திடீர்னு ஒரு நாள் நைட் அவங்க அப்பா கனவுல வராரு. எதா நான் அவன் கூட தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி லைக் ஆல் தோஸ் எமோஷ்னல் ஸ்டஃப் அதெல்லாம் கொஞ்சம் பார்க்க நல்லா இருந்துச்சு. பட் லைக் அந்த நம்ம கூட இல்லாதவங்க நம்மள்கிட்ட வந்து
லைக் ஒரு இருக்கும்ல ஒரு எமோஷ்னல் திங்கில். ஸோ அதெல்லாம் வந்து ஓகே நான் உன் கூட தான் இருக்கேன், நீ பண்ணு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில சீன்ஸ் எல்லாம் வரும். இட்ஸ் ஃபைன், இட்ஸ் குட், இட்ஸ் டீசன்ட் இனஃப். உடனே ஒரு அடுத்த நாள் என்ன பண்ணிட்டாருன்னா, இல்லை இப்போ வந்து நான் வந்து சட்டை பேண்ட்லாம் விட்டுறேன், வேட்டி சட்டை துண்டு பட்டை, காலைல 3 மணிக்கு எழுந்திரிச்சு பச்சை தண்ணியில் குளிச்சுட்டு, சரி கிரைண்டர் வாங்கினா தான் மாவோட அந்த டெக்ஸ்டர் போயிடும், குவாலிட்டி போயிடும், அட்லீஸ்ட் வாட்டர் ஹீட்டரையாச்சும் வாங்கி தொலைஞ்சி குளிச்சு தொலைய வேண்டியது. நான் வாட்டர் கீசரையாச்சும் பச்சை தண்ணியில் தான் குளிக்கிறாருன்னு அடுக்கிக்கிட்டு 3 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு எல்லாம் பண்ணி மாவுக்கு லைக் அரிசி எல்லாம் தூக்கிட்டு அப்படி நடந்து போகிறாரு. பார்த்தா இங்கே நித்யா மேனன் அவங்க மேனன் இளையராஜா சாரி ஐயோ ஒரு இளவரசு சாரி இளவரசும் வந்து நின்று பார்க்குறாங்க. பார்த்தா அவங்க அப்பா லைக் சிவனேசன் நடந்து வர மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே போயிட்டாரு. இப்போ போயிட்டு கடையில் போய் கற்பூரம் ஏற்றுறாரு, சூடம் பண்ணுறாரு, பூஜை பண்ணுறாரு, அம்மிக்கலுக்கு பட்டை போடுறாரு, அம்மிக்கல்லை குளிப்பாட்டுறாரு, எல்லாம் பண்ணுறாரு. இப்போ அரைக்கிறாரு மாவு. அப்படியே அந்த மேஜிக் டச் இருக்குல்ல, ஸோ அது வந்தோடனே மாவு நல்லா வருது. அந்த தாத்தா வராரு, இட்லி சாப்பிட்றாரு, லைக் சிவனேசனோட அந்த ஃப்ளேவர் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அப்ரிஷியேட் பண்ணுறாரு. விச் இஸ் இன் ஒன் வே, நீங்கள் ஒரு தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு சின்சியராக இருந்தால் இட் வில் பே ஆஃப். லைக் இட்ஸ் நாட் தொழில்னு இல்லை, லைக் ஒரு ஆர்ட், லைக் ஈவன் குக்கிங் இஸ் அன் ஆர்ட். ஸோ லைக் அதுக்கு வந்து நீங்கள் சின்சியராக இருந்து ஒரு விஷயம் பண்ணல, த ரிசல்ட் வில் பி ஸோ நைஸ் அண்ட் அதை கன்சியூம் பண்ணுறவங்களும் வில் பி வெரி சாட்டிஸ்ஃபைடுங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தா இட்ஸ் ஃபைன். பட் ஆனால் இங்கே இருக்கிற இந்த சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீவ், ஏன்னா இந்த படம் ஃபுல்லாகவே ஒரு சூப்பர்ஸ்டிஷன், ஒரு ரிக்ரெசிவ் ஐடியாஸ் தானே இருக்குது. ஸோ நான் அந்த பெர்ஸ்பெக்டிவில் தான் இதை அப்ரோச் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இப்படி பார்க்கல பார்த்தா நம்ம தனுஷ் வந்து பட்டைக்கிட்ட எல்லாம் போட்டோன்னே இஸ் பிகமிங் சம்மன் லைக் வெரி எப்படி சொல்கிறது, வெரி பியூர், இல்லை ஒரு பெட்டர் பர்சன் ஆகிட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் வைக்கிறாங்க. விச் ஐ டென்ட் ஃபீல் இட்ஸ் குட். அகெயின் இதெல்லாம் பண்ணோன்னே எவ்ரி திங் இஸ் குட் ஸோ ஃபார். இங்கே என்ன அப்படின்னா, அந்த தாத்தா காலங்காலத்தில் வந்து இட்லி சாப்பிட்றாருல, அவர் அந்த ஊரை விட்டு வெளியே போனதே கிடையாது. அந்த ஒரு கடையில் தான் அவர் இட்லி சாப்பிட்றாரு, ஓகேவா. அந்த ஊரை விட்டு போனதில்லை, அவர் நாட்டை தாண்டினது கிடையாது. ஒரு வெளியிடங்கள் பார்த்து அதுக்கான சூழல் அவருக்கு அமைஞ்சிருக்காரு. ஸோ லைக் பொருளாதார ரீதியாக அவருக்கு வந்து அந்த ப்ரிவிலேஜ் இருந்துச்சான்னு கேட்டால் நமக்கு தெரியாது. பட் அவரோட உலகம் சின்னது. அந்த மாதிரி ஒரு ஆள் வந்து இந்த இட்லி லைக் இது நான் வந்து இந்த இட்லியை தவிர வேறு எதுவும் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரிகிறது வந்து அவருக்கு இட்ஸ் ஃபைன். பட் லைக் எனக்கு புரியல வந்து ஏன்னா அவர் அப்படி தான் இருப்பார். ஏன்னா அவரோட உலகம் சின்னது, நம்ம அவரை குறை சொல்ல முடியாது. நீங்கள் வந்து பேங்காக் எல்லாம் போயிட்டு வந்துட்டு அந்த ஒரு தாத்தாக்கு இட்லி போடணுங்கிறதுக்காக நீங்கள் வந்து அந்த கிராமத்தில் வந்து நான் இங்கேயே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஊருக்கு போகாமல் அங்கேயே இருந்து கடை ஆரம்பித்து நான் இட்லி ஊற்றுறேன் அப்படிங்கிறது வந்து லைக் ஐ டோன்ட் நோ. அதுக்கு வந்து ஒரு ப்ரிவிலேஜ் வேணும். இந்த ஊரில் வந்து எனக்கு நிலம் இருக்குது, எனக்கு இடம் இருக்குது, இந்த தெருவில் நடந்து போனால் என்னை எவனும் எதுவும் சொல்ல மாட்டான், நான் இங்கே தொழில் நடத்துறதுக்கு என்னை எவனும் கேள்வி கேட்க மாட்டான் அப்படிங்கிற ஒரு ப்ரிவிலேஜ் தேவை. அந்த ப்ரிவிலேஜ் இருந்தாலுமே அந்த கிராமத்து சூழலில் வந்து உங்களுக்கு கெடுக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கான். வந்து ஜாதி பெருமை பேசி மற்ற மனுஷனாக பார்க்க விடாமல் உங்கள் கழுத்தில் வந்து சில விஷயங்களை புகுத்தி அப்படி இருக்கிறவன் நிறைய பேர் இருப்பான். ஸோ அதுக்கான ஒரு எஸ்கேபிசம் கூட தான் நீங்கள் ஊரை விட்டு வெளியே வர்றது. லைக் பலதரப்பட்ட மக்களை பார்ப்பீங்க. இந்த கிராமத்துக்குள்ளேயே இருக்கிற அந்த ஜாதி வெறியர்களோட சேர்ந்து சுத்தாமல் நீங்கள் வெளியே வருவீங்க. லைக் சிட்டியில எல்லாம் ப்ரோக்ரெசிவான்னு கேட்டால் கிடையாது. பட் ஸ்டில் ஒன்றை மாதிரி ஒரு 10 பேர் இருந்தாலும் இதுக்கு எதிராக பேசுகிறவங்க ஒரு 10 பேர் இருப்பான். வந்துட்டு அதுலேருந்து கொஞ்சம் வளர்ந்து வந்து இதெல்லாம் தப்பு அப்படின்னு ரியலைஸ் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கிற சில வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும்.
ஸோ இதுக்கெலாம் தான் நம்ம வந்து மைக்ரேட் ஆகிறோம். இன்றைக்கி மாடர்ன் வேர்ல்டில் வேலைக்குன்னு நம்ம போகிறது இட்ஸ் நாட் ஜஸ்ட் டு மேக் அ லிவிங் பட் இம்ப்ரூவைஸ் அவர் செல்ஃப். லைக் ஒரு புது இடத்துக்கு போகல, புது மனுஷங்களை பார்க்குறோம், அந்த இடத்துல இருக்க பிரச்சனைகளை பார்க்குறோம், நம்ம இத்தனை நாள் எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம், இல்லை நம்ம இத்தனை நாள் நமக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருந்திருக்குங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறோம். இது எல்லாமே நம்ம நவுரையில் தான் நடக்குது. ஒரே வட்டத்துக்குள்ளேயே நம்ம சுற்றிட்டு இருந்தோம்னா இது எதுவுமே நடக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஐடியாஸை கொண்டு வந்து இவர் இங்கே வைக்கிறதுங்கிறது இட்ஸ் யூஸ்லெஸ். யூஸ்லெஸ்ங்கிறதோட இட்ஸ் வெரி ரிக்ரெசிவ். அந்த ஒரு தாத்தாக்காக நான் இட்லி கடை ஆரம்பிச்சேன், லைக் இட்லியை வந்து நான் ரொம்ப ரொமான்டிசைஸ் பண்ணி பண்ணுறேன் அப்படிங்கிறது இட்ஸ் லைக் அந்த தாத்தா ஒன்று நீங்கள் வந்து லாஜிக்கல் தாத்தா மட்டும்தான் லைக் அந்த ஊர் அந்த தெரு மோஸ்ட் ப்ராபப்ளி. ஸோ இந்த மாதிரி நடக்குது. இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து திருப்பி இவர் என்ன ப்ரொமோட் பண்ணுறாருன்னா, எங்கேயும் போகாதீங்க, திருப்பி ஊருக்கு வாங்க, ஊரில் தான் உங்களுடைய சோல் இருக்குது, உங்களோட ஹிஸ்ட்ரி இருக்குது, உங்களோட ஆன்செஸ்ட்ரி இருக்குது. இட்ஸ் ஃபைன். லைக் நீங்கள் சொல்கிற மாதிரியே இருக்கட்டும். ஆனால் இங்கே ஒருத்தன் இப்போ வந்து சென்னையில் ஒரு ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு வந்தான், ஊருக்கு வரான். அங்கே தான் அவனோட சோல் இருக்குது, அவனோட லவ் இருக்குது, அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க. அவங்கள பார்க்க வந்த லைக் அந்த ஊரில் தான் அவங்க எல்லாமே இருக்காங்க. அவங்கள பார்க்க அவங்க ஊருக்கு வந்திருக்கான், அவங்கள வந்து பார்க்க போயிருக்கான். அந்த பொண்ணோட தம்பி வந்து இவனை கூப்பிட்டு வெட்டி கொண்டுட்டான். இப்படி இருக்கிற சூழலில் நீங்கள் இருக்கிறவனெல்லாம் கிராமத்துக்கு கூப்பிட்றீங்க. அவன் நல்ல வேலையில் இருந்தவன் ஊருக்கு வந்த ஒரு டைமில் இவ்வளவும் நடந்திருக்கு. ஒரு உயிர் போயிடுச்சு. இது ஒரு உயிர் கிடையாது, இந்த மாதிரி பல உயிர் இருக்குது. வா சாப்பிட வா, வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு கொல்றவனுங்க அத்தனை பேர் இருக்காங்க. இல்லை நீ என் தெருவுக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு சொல்லி கொல்றவன் அத்தனை பேர் இருக்கான். இது இப்போயும் நடந்துகிட்டு இருக்கு. சரி, இவன் ஒருத்தனை வந்து கொண்டுட்டாங்க, இவன் ஒரு சைடு, இவன் ஒரு விக்டிம். கொல்றவன் அட்லீஸ்ட் இந்த ஊர்லேருந்து கொஞ்சம் வெளியே போய் சில மக்களோட பழகி பேசி சில விஷயங்களை கற்றுக்கிட்டு சில விஷயங்களை அன்லேர்ன் பண்ணியிருந்தானா அவனுக்கு அருவாலை எடுத்துருப்பானாங்கிறதுல ஒரு ப்ராபபிலிட்டி அட்லீஸ்ட் ஒரு 10% கம்மியாக இருக்கும். அவன் யோசிச்சிருப்பான், நம்ம அக்கா யாரையும் லவ் பண்ணிட்டு போகிறாங்க, நம்ம லைஃப்பை எதுக்கு நமக்கு எடுத்துக்கணும்னு சொல்லி யோசிக்கிறதுக்கான அந்த சின்ன ஸ்பேஸு அவன் அந்த ஊரை விட்டு வெளியே போய் கொஞ்சம் வேலை பார்த்து மற்ற மக்களோட பேசி பழகியிருந்தானா அவனுக்கு அது அந்த சின்ன ஒரு நம்ம அந்த பெனிஃபிட் ஆஃப் டவுட் கொடுப்போமே, அது சின்னதாகச்சும் அவனுக்கு தோணியிருக்கும். ஆனால் அது எதுவும் உங்களுக்கு தோண மாட்டேங்குது. நீங்கள் இன்னமும் வந்து நம்ம ஒரு சில கட்சிக்காரங்க மாரி வாங்க கிராமத்துக்கு, திருப்பி வந்து விவசாயம் பண்ணுங்கள், இட்லி கடை வைங்க, மாடு மேய்ங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே, நீங்கள் போயஸ் கார்டனில் வீடு வச்சுருக்கீங்க, உங்களுக்கு இதெல்லாம் பார்க்கல மேபி ஏதாவது கிராமத்துக்கு போனால் உங்களுக்கு ரொம்ப ஆர்காசமாக இருந்திருக்கும், வா அப்படின்ட்டு. சரி, அப்போ நீங்கள் எப்போ வீடை விற்றுட்டு கிராமத்துக்கு போகிறீங்கன்னு பார்ப்போம். இட்ஸ் ஃபைன். அண்ட் அகெயின் கிராமத்தில் இருக்க எல்லாத்துக்கும் நிலம் கிடையாது. ஸோ ஒரு சில பேருக்கு மட்டும்தான் நிலம் இருக்குது. ஒரு சில தெருவில் இருக்கவங்களோட கண்ட்ரோல் தான் கிராமத்தில் ஜாஸ்தியாக இருக்கும். அந்த நிலம் வந்து அவங்கள்ட்ட தான் நிறையா இருக்கும். ஸோ இவ்வளோ பிரச்சனை இருக்குது கிராமத்தில். இதெல்லாம் எதுவுமே தெரியல நம்ம தனுஷ்க்கு, ஈவன் ஆஃப்டர் ஆக்டிங் இன் ஃபியூ இம்பார்ட்டண்ட் ஃபிலிம்ஸ் லைக் கரண் அசுரன். சரி, இதெல்லாம் விட்டுருவோம். அப்புறம் இந்த கண்ணுக்குட்டி ஒன்று, எங்கள் அப்பா இறக்கையெல்லாம் வந்து கண்ணுக்குட்டியை வந்து ஒரு மாடு கண்ணுக்குட்டியை போட்டுரும். ஸோ அதுதான் அவங்க அப்பா அப்படின்னு சொல்லி ஒரு லைக் மெட்டஃபர் மாதிரியே வச்சுருவாங்க. நம்ம ஊரில் இருக்கிற பிரச்சனைக்கு இந்த மாடு ரெஃபரன்ஸ் தேவையா? மாடு சாப்பிட்றாங்கிற ஒரே காலைக்கு மாடு வச்சுருக்கான், அவன் ஆட்டுக்கறி வச்சுருந்தாலும் மாடான்னு டவுட்டாகி கொண்டுக்கிட்டு இருக்கானுங்க அத்தனை பேர்த்த. அப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் படத்தில் வைக்கிறீங்க. அதுவும் வந்து அந்த கண்ணுக்குட்டி வந்து அவங்க அப்பா, இட்ஸ் ஃபைன், ஓகே, நீங்கள் அட்லீஸ்ட் அதை அப்படியே வச்சுட்டாச்சும் ஓட்டியிருக்கணும். அதை நீங்கள் நிறையா சீனில் காட்டிக்கிட்டே இருந்தீங்க. அது அப்படியே உங்களுக்கு அதுதான் வந்து நிறைய விஷயங்கள் லைக் ஒரு மாரல் சப்போர்ட்டாக இருக்குது. எவ்ரி திங் இஸ் ஃபைன்.
உங்களுக்கும் பரோட்டா கடைக்காரனுக்கும் ஒரு பிரச்சனை வரையில திடீர்னு அந்த பரோட்டா கடைக்காரன் வந்து மாடை வெட்ட வரான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சீன் வச்சிங்க பார்த்தீங்களா தனுஷ். நீங்கள் வந்து லைக் யூ ஆர் அ வெரி குட் பிஸ்னஸ்மேன். இதுதான் என்னோட இது. ஏன்னா லைக் நீங்கள் கர்ணன் படம், இதை நான் இவ்வளோ நேரம் சொல்லக்கூடாதுன்னு இருந்தேன். கர்ணன் படம் நடிச்சிங்க, ஒரு கோயில் திறப்பு விழாவில் போய் நல்ல பிள்ளையாக உட்காந்துருந்தீங்க. லைக் அசுரன் படம் நடிச்சிங்க, ஒரு கோயில் திறப்பு விழாவில் போய் நல்ல பிள்ளையாக உட்காந்துருந்தீங்க. கேப்டன் மில்லரில் வந்து மார்க்ஸு சேக்குவரா ஃபோட்டோ முன்னாடி நின்று அது ஒரு லைக் அது இன்னொரு ஹாஃப் பாயில் படம். ஸோ அதுக்கு நடுவில் வந்து நீங்கள் இந்த உடுக்கையை வச்சுக்கிட்டு நின்றுட்டு இருந்தீங்க. அப்புறம் வந்து ராயன் படத்தில் வந்து ராவணனா நீங்கள் வந்து ஃபுல் கருப்பில் இருந்தீங்க. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த கோயிலில் போய் கோயில் திறப்பு விழாவில் போய் உட்காந்துட்டு இல்லாத ஸ்டண்ட்லாம் பண்ணிட்டு வந்துட்டீங்க. ஸோ யூ கிளியர்லி நோ ரெண்டு சைடு எப்படி பேலன்ஸ் பண்ணி உங்களோட பிஸ்னஸை நடத்தணுங்கிறது உங்களுக்கு ரொம்ப கிளியராக தெரியுது. ஸோ அதே தான் இங்கேயும் வந்து இந்த மாடை வாயில்லா ஜீவனை எதுக்கு வெட்ட வர அப்படின்னு. இது பீட்டாவோட குரலாக வந்துச்சா இல்லை பிஜேபி ஆர்எஸ்எஸோட குரலாக வந்துச்சான்னு தெரில. பட் அகெயின் இது ஒரு தப்பான ஒரு அஜெண்டாவாக எனக்கு தோணுச்சு. இது எல்லாமே என்னன்னா, சரி இந்த மாதிரி மூவிஸ் வந்து லைக் இப்போ ஒரு சில டேரக்டர்ஸ் வந்து ஓப்பனாக ஜாதி வெறியோட படம் எடுக்கிறாங்க. அந்த படம்லாம் நமக்கு தெரியும் இதோட அஜெண்டா இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ்பெஷலி கொஞ்சம் அர்பன் ஏரியாவில் இருக்கிற மக்கள், அட்லீஸ்ட் இந்த மாடர்ன் மக்கள் வந்து அதை ரொம்ப கிளியராக ஸ்கிப் பண்ணிடுவாங்க. ஈவன் அவங்க வந்து ஒரு ஆன்டி காஸ்ட் ஐடியா இருக்கிற ஒரு ஆளாக இல்லைனாலும் அந்த படங்களை வந்து அவங்க ஸ்கிப் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு தெரியும் இட்ஸ் வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஒரு சில டேரக்டர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, பிறசாதி நட்பு சுயசதி பெருமை, அப்புறம் தலைவர் திருமாவளவனை வந்து டீமீன் பண்ணுறதா நினச்சிக்கிட்டு ஒரு ஷிட்டி ஆர்ட்லாம் வச்சு ஒரு படம் எடுத்து அந்த மாதிரி இருக்காங்கல்ல. ஸோ அந்த படத்தை வந்து தெரிஞ்சோ தெரியாமலேயோ வந்து ரொம்ப கேஸ்டுக்கு எகென்ஸ்டாக இல்லாத ஒரு க்ரௌடே அவாய்ட் பண்ணிடுது. ஸோ அது வந்து நமக்கு ஒரு ஹெல்த்தி சைன் தான். அட்லீஸ்ட் அந்த படத்தை வந்து லைக் இவங்கெல்லாம் அவாய்ட் பண்ணுறாங்களே அப்படிங்கிறது. ஆனால் இந்தமாரி படங்கள் இருக்குல்ல, இது ரொம்ப சட்டிலாக லைக் இப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸே என்ன கேட்குறாங்கன்னா, நான் உன் அளவுக்கு நான் பார்க்குற ஒரு பொலிட்டிக்கல் ஃப்ரெண்ட்ஸு லைக் பட் தேர் ஓப்பன் டு லிசன். பட் வென் ஐ சே இந்த மாதிரிலாம் இருக்குது, இதெல்லாம் தப்பு அப்படிங்கிறேன். தெரியலடா, நீ ஏன் இவ்வளவு உன்னால் எப்படி இவ்வளோ டீப்பாக பார்க்க முடியும்னு தெரியல, ஆனால் எங்களால் அது முடியலை அப்படின்னா. சரி, அஃப்கோர்ஸ் தே டோன்ட் ஹாவ் த லிவ்டு எக்ஸ்பீரியன்ஸ். பட் ஸ்டில் எனக்கு எல்லா இடத்துலையும் லிவ்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்டால் கிடையாது. எனக்கு ஒரு சில விஷயங்கள் கேஸ்ட் ரீதியாக பார்க்கல தப்புன்னு தோன்றுறது. என்னோடய அப்ரேஷன் வச்சு எனக்கு தோணும். மீதி ஒரு சில விஷயங்கள் நான் வாழாத அனுபவங்கள் எனக்கு ரிலேட் ஆகக்கூடிய ஒரே காரணம், லைக் ஒரு சில காரணம் என்னென்னா எம்பத்தி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லைக் அது எப்படி ஒருத்தன் மேலே ஒருத்தன் கீழேன்னு இருக்கலாம். லைக் ஒருத்தனை வந்து மனுஷனாக மதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எம்பத்தி ஃபஸ்ட்டு. அந்த எம்பத்தி மட்டும் இருந்தால் ஒரு சில விஷயம் புரியாது. அதுக்கான அந்த அரசியல் புரிதல் இருக்குல்ல, அது வந்து எனக்கு ஒரு சில ஃபிலிம் மேக்கர்ஸ் லைக் இப்போ அவங்க பேர் இந்த வீடியோவில் நான் சொன்னேன்னா உடனே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நம்ம எல்லாத்தையும் பேசுகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஐ ஸ்கிப் தட். லைக் ஒரு சில ஃபிலிம் மேக்கர்ஸ், ப்ரொக்ரெசிவ் ஃபிலிம் மேக்கர்ஸ், ப்ரொக்ரெசிவ் ரைட்டர்ஸ், ப்ரொக்ரெசிவ் ஆர்டிஸ்ட், இவங்கள்ட்ட வந்து எனக்கு கிடச்சிச்சு. ஸோ இதை வந்து நான் எடுத்துக்கிட்டு இவங்க மூலியமாக இந்த 3 பேர்த்துக்கு நான் அறிமுகமானேன். ஸோ லைக் இவங்க 3 பேர்த்தோட ஒர்க்ஸ்க்கு இவங்க 3 பேர்த்தோட ஒர்க்ஸ் எனக்கு அறிமுகமாச்சு. ஸோ இவங்க 3 பேர்த்த நான் படிக்க ஆரம்பித்தேன். இதை படிக்கல தான் எனக்கு தெரியுது இந்த சமூகம் எவ்வளோ பெரிய பிரச்சனையில் இருக்குது, லைக் இந்த கட்டமைப்பு எப்படி இருக்குது, இதை நம்ம எப்படி மாற்றி அமைக்க வேண்டிய தேவை இருக்குங்கிறதெல்லாம். ஸோ இந்த மாதிரி சட்டிலான ஒரு ஆர்ட் உள்ள வரையில் இவ்வளோ யோசிக்க லைக் இந்த மாதிரி இப்போ எனக்கு தோணுன மாதிரி நிறைய பேருக்கு தோணுமான்னு கேட்டால் கிடையாது தான் ஆப்வியஸாக. ஏன்னா நம்ம வந்து ஒரு எக்கோ சாம்பரில் உட்காந்துட்டு யோசித்தோம்னா நம்ம தோழர்கள் மட்டும்தான் கடைசி வரைக்கும் இங்கே வந்து ஒரு மூமெண்ட்டாக பயணிக்க முடியும். இந்த பொதுமக்கள்கிட்ட போகல. லைக் பொதுமக்கள்ங்கிறது லைக் ஒரு பொலிட்டிக்கல் ஒரு சோஷியலி அவ்வளோ அவேராக இல்லாத ஒரு க்ரௌட்கிட்ட போகல என்ன ஆகுதுன்னா லைக் தே டோன்ட் ஹேவ் த டைம் டு திங்க் அபவுட் ஆல் தீஸ் திங்ஸ். ஸோ அங்கே தான் வந்துட்டு எனக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையாக தோணுது. ரொம்ப ஈஸியாக இதெல்லாம் உள்ளே போயிடுது. லைக் ரொம்ப ஈஸியாக ரொமான்டிசைஸ் பண்ணி உள்ளே தள்ளிடுறாங்க.
மாடை வெட்டாதீங்க, லைக் ஊருக்கு திருப்பி வாங்க, உங்கள் அப்பா என்ன தொழில் பண்ணாங்களோ அதே பண்ணுங்க அப்படிங்கிற ஐடியாஸ்லாம். சரி, இங்கே எல்லார் அப்பாவும் எல்லார் தாத்தாவும் வந்து அவங்களுக்கு பிடிச்ச வேலையை எடுத்து பண்ணலை. சமூகம் சில இல்லை நிறைய பேர்த்த சமூகம் வந்து ஃபோர்ஸ் பண்ணியிருக்கு, இந்த வேலை தான் நீ செய்யணும் அப்படின்னு சொல்லி. அதுலேருந்து உடச்சி வெளியே வர்றதுக்கு இத்தனை காலகட்டம் ஆயிருக்கு. ஆனால் இப்போ நீங்கள் ஈஸியாக வந்து என்ன பண்ணிடுறீங்கன்னா, உங்கள் அப்பா ஹோட்டல் வச்சுருந்தாரு, நீங்கள் ஹோட்டல் வை அப்படிங்கிறீங்க. இது எந்த விதத்தில் நியாயம்? இப்போ வந்து நம்ம படித்து முடித்து, இப்போ எங்கள் அப்பாக்கான ஒரு கரெக்டான வேலை கிடையாது. எங்கள் அப்பாவுக்கு அவருக்கு தொழில்னு ஒன்று கிடையாது. நான் அந்த வேலை அப்போ நான் என்ன பண்ணுறது? இப்போ நான் ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறேன், அதில் எனக்கு 1008 பிரச்சனை இருக்குது. இருந்தாலும் எனக்கு திருப்பி போகிறதுக்கு ஊருன்னு ஒன்று கிடையாது, தெருவுன்னு ஒன்று கிடையாது. எனக்கு எங்கள் அப்பாவோட தொழில்னு ஒன்று கிடையாது. எங்கள் அப்பா வந்து பொழப்புக்காக ஒரு விஷயம் பண்ணார், அது எங்களோட தொழில் கிடையாது. எங்கள் தாத்தா வந்து எங்கள் முப்பாட்டா வந்து வேறு சில வேலைகள் பார்த்துட்டு இருந்தாங்க, அது என்னால் சொல்ல முடியாது. எங்கள் வீட்டு பெண்கள் வந்து சுரண்டப்பட்டாங்க, அந்த வேலையை போய் என் வீட்டு பெண்கள் இன்றைக்கி பார்க்க முடியாது. ஸோ இங்கே எவ்வளோ பிரச்சனை இருக்குது. நீங்கள் திருப்பி வாங்க, கிராமத்துக்கு வாங்க, உங்கள் தாத்தா பாட்டி பண்ண வேலையை பாருங்கள், உங்கள் அப்பா பண்ண வேலையை பாருங்கள் அப்படின்னா, தட் இஸ் நாட் எவ்ரி ஒன்ஸ் கப் ஆஃப் டீயா காஃபியா எனிதிங். அப்படி ஒர்க் ஆகாது. உங்கள் அப்பாட்ட நிலம் இருந்துச்சு, ஒரு இடம் இருந்துச்சு, லைக் பட்டாவே இல்லாத ஒரு இடத்துல கடை வச்சுருந்தாலும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இத்தனை நாள் ஸ்பேஸ் இருந்துச்சு. லைக் தெருவில் நடந்து போனால் அடித்து ஓட விடாமல் இருக்கிறதுக்கான ஒரு இடம் இருந்துச்சு, இவ்வளவும் இருந்துச்சு. ஆனால் இங்கே நிறைய பேர்த்துக்கிட்ட அது கிடையாது. ஸோ நீங்கள் எங்களை திருப்பி கிராமத்துக்கு கூப்பிடாதீங்க. கிராமத்துக்கு எப்போ வரணும்னு எங்களுக்கு தெரியும், எங்கள் ஊருக்கு எப்போ வரணும்னு எங்களுக்கு தெரியும். அந்த ஊரை சுற்றி இருக்கிறவங்களாம் நான் இந்த ஊர் தான், நானும் அவனோட கூட பிறந்தவன் தான், நம்பையில் தான் நாங்கள் திருப்பி வர முடியும். இல்லாட்டி அது வரைக்கும் அந்த கிராமம் எங்களுக்கு இல்லை. சிட்டியோட பயங்கர ஒரு பொல்யூட்டான இடம் தான் அந்த கிராமம். ஸோ தனுஷ், ப்ளீஸ் இந்த மாதிரி ரிக்ரெசிவான ஐடியாஸை உங்கள் ஃபேன்ஸுக்கும் இந்த காமன் ஆடியன்ஸுக்கும் ப்ரொமோட் பண்ணுறதை தயவு செஞ்சு நிறுத்துங்க, இல்லாட்டி ரொம்ப கஷ்டம். யா, ஸோ அப்புறம் இந்த படத்தில் லைக் இதுதான் என்னோடய ப்ராப்ளம்ஸ். பட் ஆஸ் அ மூவியாக அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த பெரிய முதலாளி வருவாங்க, இந்த இட்லி கடையை ஒழிக்கணும்னு பார்ப்பாங்க, இந்த பரோட்டா கடைக்காரன் இட்லி கடையை ஒழிக்கணும்னு பார்ப்பாங்க. லைக் யூஸ்வல் ஆக்ஷன் ட்ராமா. லைக் இவர் அவங்கள எடுத்து ஃபைட் பண்ணுவார், ஊர் வந்து நிற்கும். அகெயின் ஊர் எதுக்கு நிற்கிது எல்லாத்துக்கும் தெரியும், நிற்கிது, சண்டை போடுறாங்க. அந்த வந்த வில்லன் பெரும் முதலாளியை வந்து திருத்திடுறாங்க. அதாவது இவங்களுக்கு என்னென்னா, அந்த பெரும் முதலாளியோட இருக்கிற பிரச்சனையே என்னென்னா அந்த ஈகோ கிளாஷ் மட்டும்தாங்கிற மாதிரி அது ஒரு பிரச்சனை எனக்கு வந்துட்டு. வர்க்க ரீதியான பார்வை இல்லாமல் ஹீஸ் அ கேபிட்டலிஸ்ட். அவன் எப்படிலாம் மக்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவான், ஒன்ட்டவன் நல்லா ஆகிட்டாங்கிறதுக்காக அவன் போய் யாரையும் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண மாட்டான்னு கிடையாது, உழைப்பு சுரண்டல் பண்ணுவான் வந்துட்டு. அந்த மாதிரி எந்த விஷயத்தையும் பேசலை. இப்போ அந்த பொண்ணு வந்து ஒன்ட்ட வந்து திருந்திட்டாங்க, வந்து லைக் அவங்க அந்த ரொமான்டிக் இன்ட்ரெஸ்ட்லேருந்து வெளியே வந்துட்டாங்க. லைக் ஒன்றை வந்து லைக் அவங்க கேட்பாங்க, அவி த பேட் கைஸ் ஜஸ்ட் பிகாஸ் முருகனை ஹார்ம் பண்ணதுனால. சரி, முருகனை ஹார்ம் பண்ணதுனால யூ நாட் பேட் கைஸ். லைக் இந்த ஸ்ட்ரக்சரலாகவே த பேட் கைஸ். ஒரு ஹோட்டல் வச்சு நீங்கள் அதில் எவ்வளோ பிஸ்னஸ் பண்ணுறீங்க, லைக் எத்தனை பேர்த்தை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறீங்க, ஃபுட்டை வந்து எப்படி ஒரு கிளாஸ் ஆஃப் பீப்புளுக்கு மட்டும் டிஸ்கிரிமினேட் பண்ணி கொண்டு வரீங்க, இப்படிங்கிற நிறையா ஃபேக்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அது வந்து ஒரு பெரிய டிஸ்கஷன். ஸோ பட் எனக்கு இன்றைக்கி வந்து மெயினாக பண்ண இந்த கிரிஞ்சு வேலை தனுஷ் பண்ணது இந்த கேஸ்ட் அண்ட் வில்லேஜ் பெர்ஸ்பெக்டிவ் தான் எனக்கு ப்ரையாரிட்டியாக இருந்துச்சு. ஸோ அதனால அது வந்துட்டு தான் பேசினேன். ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி படத்துக்கெலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, இந்த மாதிரி ஐடியாஸ்க்கெலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. இது நம்மளை வந்து ரொம்ப பின்னாடி இழுத்துட்டு போயிடும். இதுக்கான ப்ரிவிலேஜ் எல்லாத்துக்குமே இருக்கான்னு கேட்டால் கிடையாது. கிராமத்துலேருந்து வெளியே வாங்க, நிறைய மக்களை பாருங்கள், படிங்க வந்துட்டு. இந்த சொசைட்டி மாறையில தான் இங்கே எல்லாத்தோட வாழ்க்கையும் மாறும். எல்லாத்தோட அந்த வாழ்க்கை அழகாகுதுங்கிறாங்கல்ல, லைக் அந்த வாழ்க்கை ரொம்ப அழகு, அந்த அழகியல், அந்த ரொமான்டிசைசேஷன், இது எல்லாமே இந்த சமூகமாக நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகையில் மட்டும்தான் நடக்கும். நம்ம ஒருத்தர் வந்து பேங்காக் டு
கிராமத்துக்கு வந்துட்டு இட்லி கடை வைக்கிறதுனாலையோ, வெள்ளை துண்டை போட்டு, வேட்டியை போட்டு, பட்டையை போட்டு சுற்றுறதுனாலையோ இங்கே எதுவுமே மாறப்போகுது. சமூகம் மாறணும். அப்போ தான் அவங்கவுங்க நிலத்துக்கு திருப்பி வரத்துக்கான தைரியமும் ஸ்பேஸும் இங்கே உருவாகும். தப்பு பண்ணுறவங்க குறி வச்சு ஒரு படத்தை எடுங்க. இந்த கிராமத்தை எல்லாத்துக்குமானதான் ஆக்குடா அப்படின்னு சொல்லி ஒரு படம் எடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கிராமத்தை ரொமான்டிசைஸ் பண்ணுங்கள். இல்லை கிராமங்கள் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகலை, நீங்கள் அதை ரொமான்டிசைஸ் பண்ணுங்கள். அது வரைக்கும் தயவு செஞ்சு மக்களை, எஸ்பெஷலி இளைஞர்களை மிஸ்லீட் பண்ணாதீங்க. அவ்வளோதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இவ்வளோ தூரம் எத்தனை பேர் வந்திருப்பீங்கன்னு தெரியாது. ஸோ ஏன்னா நான் ரொம்ப நேரம் பேசியிருக்கேன். இன்னும் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறது நம்ம சன் பிக்சர்ஸ். நம்மளோட இன்பன் உதயநிதி வர லான்ச் ஆகிருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி படங்களை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து அந்த ஆக்டர் வந்துட்டார், இந்த ஆக்டர் வந்துட்டார், கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, விஜய் வந்து த்ரெட்டாக இருக்கிறாரு, அவர் பின்னாடி போகிறது கொள்கை இல்லாத கூட்டம் அப்படின்னு சொல்லி நீங்கள் புலம்பியோ இல்லை கோவப்பட்டோ எந்த யூஸுமே கிடையாதுங்க. உங்கள்கிட்ட இருக்கிற கேபிட்டலை எவ்வளோ கேவலமாக நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்கிறத இதை பார்த்து உங்களுக்கு நல்லாவே தெரியுது. அகைன் சன் பிக்சர்ஸில் எடுக்கிற படங்கள் வந்துட்டு இஸ்லாமோஃபோபிக்கா, மிசோஜினிஸ்டா, இந்த மாதிரி படங்கள்லாம் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணி அதில் பிஸ்னஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சமுதாயத்தை திருத்தணும், மக்கள் கொள்கையாக வந்து இல்லை கொள்கை ரீதியாக வந்து விஜயெல்லாம் எதுக்கணும், பிஜேபியெல்லாம் எதுக்கணும் நீங்கள் யோசிச்சிங்கன்னா ஒரு யூஸும் கிடையாது. நான் ஒரு நியூஸ் கூட படித்தேன், பிஜேபி வந்து ஏதோ இந்த படத்தை வந்து எல்லாத்துக்கும் போட்டு காட்டணும் அப்படின்னு சொல்லி சொன்னதான். அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. அவன் இந்த மாதிரி சொல்கிறானாவே நமக்கு தெரியுது இந்த படம் வந்து எப்பேற்பட்ட ஒரு படம் அப்படின்ட்டு பாடம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தயவு செஞ்சு திருப்பி கேட்குறது தான். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களை ரிஃபார்ம் பண்ணுங்கள், உங்களை கேள்வி கேளுங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க கருத்தியல் ரீதியாக, அட்லீஸ்ட் உங்கள் கட்சியில் இருக்கிறவங்களாமும் இல்லைனாலும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறது தயவு செஞ்சு கொஸ்டின் பண்ணுங்கள். அப்போ மட்டும்தான் சமூகம் மாறும், அரசியல் சூழல் மாறும். இந்த கருத்தெல்லாம் பேசுகிறவங்களுக்கு இன்னும் தைரியமான ஸ்பேஸ் உருவாகும். நீங்கள் இந்த ஒரு சைடு இப்படி பேசிட்டு ஒரு சைடு இளைஞர்கள்லாம் அப்படி போகிறாங்க, கொள்கை இல்லாத கூட்டம், பிஜேபியோட பி டீம் அப்படிலாம் சொல்லி எந்த யூஸும் கிடையாது. உங்கள் குடும்பம் நல்லா தான் இருக்கும். நாளைக்கு பிஜேபி வந்தாலும் உங்கள் குடும்பம் நல்லா தான் இருக்கும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஆனால் நாங்கள் சோஷியலாக எக்கனாமிக்கலாக அப்ரஸ்டாக இருக்கிற மக்கள் இன்னமும் பாதிக்கப்படுவோம். அவ்வளோதான். இதுதான் என்னோட புலம்பல் இந்த படத்தை பற்றி. ஜெய் பீம், வாழ்க பெரியார், ஒர்க்கர்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் யுனைட். சாதியை ஓடிங்கடா.